வடலூர் நகராட்சி குப்பை கிடங்கில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் குப்பை அள்ளும் பேட்டரி வாகனங்கள் தீயில் கருகி சேதமானது. கடலூர் மாவட்டம் வடலூர் நகராட்சி பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் பூசாலிகுப்பம் அருகே உள்ள நகராட்சி நிர்வாகத்திற்கு சொந்தமான குப்பை கிடங்குகளில் கொட்டப்பட்டு வருகிறது. அண்மையில் வடலூர் நகராட்சி நிர்வாகம் சார்பில் கல்லுக்குழி பகுதியில் குப்பைகள் கொட்டப்பட்டு வந்த நிலையில் குப்பை கொட்டியதால் டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டு பெண் ஒருவர் அப்பகுதியில் உயிரிழந்ததால் கல்லுக்குழி பகுதி மக்கள் சார்பில் குப்பை கொட்ட எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனால் வடலூர் பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் நகராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொட்டி வந்த நிலையில் பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் வேறு வழியில்லாமல் சேகரிக்கப்படும் அனைத்து குப்பைகளும் வடலூர் நகராட்சிக்கு சொந்தமான பூசாலிகுப்பம் பகுதியில் உள்ள வள மீட்பு பூங்காவில் கொட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று திடீரென குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென்று பரவியதால் அப்பகுதியே புகை மூட்டமாக காட்சியளித்தது. இதுகுறித்து அப்பகுதியினர் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த குறிஞ்சிப்பாடி தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களில் இருந்து வெளிவரும் நச்சு புகை காரணமாக தீயை அணைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதால் தீயை முழுவதுமாக கட்டுக்குள் கொண்டு வர பல மணி நேரம் தீயணைப்பு துறையினர் போராடி வருகின்றனர். சம்பவம் குறித்து வடலூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் வடலூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்டமாக பேட்டரி வாகனங்களுக்கு தினமும் மாலை பணி முடிந்ததும் சார்ஜ் போடப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பேட்டரி வாகனங்களுக்கு சார்ஜ் போடப்பட்டதால் அதிலிருந்து மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.